வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நோக்கியா மொபைலோட சார்ஜிங் கனெக்டர் மாற்ற போகிறோம். அதுக்கான இதெல்லாம் அப்போவே செட்லாம் பிரிச்சுட்டேன். லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு ஏர் கன்னை வச்சு ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு, அந்த ஹீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 240 to 300 அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோயருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஹீட் வரும். இது நம்ம லோக்கல் ஃப்ளோயர்னால் அப்படி வச்சுருக்கோம். இன்னொன்று குயிக்கு, சுகன், அதுக்கெலாம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் மாறுபாடு இருக்கும். கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நோக்கியா சிசி கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எவ்வளோக்கு நீட்டாக க்ளீன் பண்ணுறோமோ அந்த இடம் வந்து அப்போ தான் கரெக்டாக பேஸ்ட் ஓட்டும். சரிங்களா? இன்னும் உங்களுக்கு ஏகப்பட்ட வீடியோ அனுப்புகிறேன். இது வந்து மொபைல் வந்து டெட்டில் இருந்துச்சு. மொபைல் ஆனே ஆகலை. இந்த சிசி ஷார்ட்னால தான் ஆன் ஆகலை. சிசின்னு சொல்லுவோம். எங்கள் மொபைல் டெக்னீஷியனுக்குள்ளே அப்படி தான் சொல்லிக்கிறோம். இது வந்து சார்ஜிங் கனெக்டர், அதை நாங்கள் ஷார்ட்டாக சிசின்னு சொல்லிக்கிறோம். கொஞ்சம் இந்த பேஸ்ட்டை பற்றி சொல்லி ஆகணும். 10 ரூபா தாங்க பேஸ்ட்டு. வேறு லெவலு, சூப்பராக இருக்குது. நானும் எவ்வளோ ரூபா வாங்கி 50 ரூபா 1000 ரூபா எவ்வளோ ரூபாயோ கொடுத்து பேஸ்ட்லாம் வாங்கி பார்த்துட்டேன். ஒன்றும் யூசேஜ் இல்லை. இந்த ஒரு பேஸ்ட் தாங்க சூப்பராக இருக்குது. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதே தான் சிசி. நிறையா மாடலுக்கு ஒரு மாடலுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் சார்ஜிங் கனெக்டர். சரி, நம்மளும் டாக்டர் மாதிரி ஏதாவது ஒரு டேப்லெட்டை வெட்டுவோம். என்னங்க, இது காலையில், இது மதியத்துக்கு வெட்டி சாப்பிடுவோம். புது கனெக்டர் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதுதான் சார்ஜ் ஏறக்கூடிய செக்ஷன், சார்ஜிங் கனெக்டர். ஓகே, இப்போ வைப்போம். அதில் லைட்டாக பேஸ்ட்டை வச்சு லைட்டாக லெட்டை வச்சு அப்ளை பண்ணணும். ஏன் அதில் அப்ளை பண்ணுதான் அப்படின்னா, அப்போ தான் இந்த போர்டில் வந்து ஸ்ட்ராங்காக பிடிக்கும். சரிங்களா? லைட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த போர்ட்லேயும் லைட்டாக அப்பப்போ அப்ளை பண்ணிக்கிறோம். நிறைய வீடியோ போட்டு 2 வருஷம் ஆச்சுங்க. பழைய வீடியோலாம் பார்த்தா எனக்கே காமெடியாக இருக்குது. போய் பாருங்கள் ஃப்ரீயாக இருந்தால். ஓகே, போர்டுலேயும் இந்த யாருக்குன்னே போர்டில் வந்து கம்பெனியோட லெட் இருக்கும். அதுக்கு மேலே நம்மளோட லெட்டை அப்ளை பண்ணியாச்சு. எதுக்கு அப்படின்னா, கம்பெனியோட லெட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நமக்குள்ள லெட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். டக்குன்னு 2 பக்கம் பிடிச்சிக்கிறோம். ஓகே, அடுத்தபடி பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர் வச்சு ஏன் செக் பண்ணுறேன் அப்படின்னா, சப்போஸ் போர்டு ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா, ஷார்ட் இல்லை வேல்யூ வருது. போர்டு ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஷார்ட்டோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சிசி வைக்கணும். அதுக்கு தான் செக் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் வச்சாச்சு. ஓகே, கரெக்டாக அலைன்மெண்ட்டு தெளிவாக அப்படி 4 இதுவும் அப்படியே 4 லைனும் ட்ராக்கும் அழகாக வச்சு அப்படியே மைல்டாக ஒரு ஹீட்டு பண்ணும்போது ஒரே இடத்துல பிடிக்கக்கூடாது. கொஞ்சம் பக்கத்தில் லைட்டாக ஒரு ரவுண்டு ஷேப்பில் மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணணும். பண்ணிட்டோம்னா ஜம்முன்னு உட்காரும். ரைட், சூப்பராக உட்காந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர், பர்ஃபெக்ட். இந்த பேஸ்ட்டு நான் என்ன யூஸ் பண்ணுறேன், லெட்டு, இதுக்கு ஒரு தனி வீடியோ பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, வச்சாச்சு. செக் பண்ணிடுவோமா? பக்காவாக இருக்குது. எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட் இருக்காது. 4 அந்த எதுவுமே ஜாயிண்ட் இல்லை. நீட்டாக தனித்தனியாக அந்த 4 தெரியுதா? தனித்தனியாக அதே தான் பக்காவாக இருக்கும். மொபைல் கடைக்காரங்க வச்சுருக்கவங்க என்னால் முடிஞ்சது சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னொரு வேல்யூ வருதான்னு செக் பண்ணி பார்ப்போமே. உங்களுக்கு வேல்யூ இல்லை, இது வோல்ட் வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஷார்ட் இல்லை, சார்ஜை போட்டு பார்ப்போம். சார்ஜு எங்கே போச்சு? எடுத்துட்டேன். சார்ஜர் சொரியாச்சு. இப்போ இன்னொரு மல்டிமீட்டர் வச்சு வோல்ட்டு 4 வோல்ட் 4 புள்ளி சம்திங், மல்டிமீட்டர் தெரியலையா? 4 புள்ளி சம்திங். ரைட்,
வந்துருச்சு. இப்போ கன்ஃபார்மாக சார்ஜ் ஏறும். இப்போ தான் பேட்டரியே போடணும். ஓகே, சூப்பர், ரெடி, மொபைல் ரெடி. அவ்வளோதான், மாட்டி கையில் கொடுத்துட வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.